இந்த வேற கிரகத்துல இருக்க மாதிரி ரோட்ல ரைட் பண்ண கதையை பார்க்கலாமா? ஏர்லி மார்னிங்கா ஒரு சூப்பர் ஸ்பாட்டுக்கு ட்ரெக்கிங் போயிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம ஊட்டி டு ஸ்பிட்டி ரைடோட டே 9. காலையிலேயே ஒரு காஃபியை குடிச்சிட்டு பைக்கை 1 டிகிரில கோல்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நம்ம பைக்ஸ் கூட கொஞ்சம் அங்கிள்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுல் ஆஃப் ரோட் பண்ணிட்டு இந்த டெட்லி ரோட்ல ஓட்டிட்டு இந்த சாமி கிட்ட இந்த ஆபத்தான ரோட்ல போயிட்டு சேஃபா ரிட்டர்ன் ஆயிட்டேன்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு மெயின் ரோட் ரீச் ஆயிட்டோம். அப்புறம் ஃபுல் அர்ஜுனர் வில்லு மோட் ஆக்டிவேட்டட். நடுவுல ஒரு தாபால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புனா சடனா கம்ப்ளீட் லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச். ஃபுல் கிரீனரியா 2 நாளா பார்த்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா ட்ரை. அப்புறம் இந்த லேண்ட்ஸ்கேப்பை என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கெஃபேல ஸ்டாப்பை எடுத்துட்டு டீயை குடிச்சிட்டு பைக்குக்கு பெட்ரோலை போட்டுட்டு இஸ்ரேல்ல இருந்து வந்த இந்த 69 இயர் ஓல்ட் ரைடரை மீட் பண்ணிட்டு இந்த சிறப்பான வியூ இருக்க ஹோட்டல்ல லஞ்சை முடிச்சிட்டு இந்த வேர்ல்டுல தான் இருக்கோமா இல்ல வேற ஏதாவது கிரகத்துல ரைட் பண்றோமான்னு இருந்துச்சு. அப்புறம் இந்த சங்கம் ரிவரும் ஸ்பிட்டி ரிவரும் ஜாயின் ஆகிறத பார்த்துட்டு நாக்கோக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த அழகான வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. நாக்கோ லேக்கை பார்த்துட்டு நம்ம மகாராஷ்டிரா பாய்ஸ் கூட வீடியோ பண்ணிட்டு சன்செட்டை என்ஜாய் பண்ணிட்டு நைட் டின்னரை சாப்பிட்டு ரைடை முடிச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான், ரைடு முடிஞ்சு. இந்த ஊட்டி டு ஸ்பிட்டி ரைடை நீங்களும் என் கூட என்ஜாய் பண்ண அக்கௌண்ட்டை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.